வணக்கம் நண்பர்களே. நம்ம உடம்பு நல்லா வேலை செய்யணும்னா, முதல்ல இருக்க வேண்டியது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? போதுமான அளவு ரத்தம் கண்டிப்பா இருக்கணும். ஆனா, இப்போ எல்லாம் நெறைய பேருக்கு சோர்வு, மயக்கம், முகம் வெளுத்து போறது, முடி கொட்டுறது இப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் ரத்த சோகை. அதாவது ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோல ரத்தத்த இயற்கையாவே அதிகரிக்க உதவுற ஜூஸ் வகைகள பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஜூஸ்களை எல்லாம் வீட்லயே நீங்க சுலபமா ரெடி பண்ணி குடிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பீட்ரூட் ஜூஸ். ரத்தம் அதிகரிக்கணும்னு சொல்லும்போது முதல்ல நினைவுக்கு வர்றது பீட்ரூட் தான். பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது ஏன் நல்லதுன்னு பார்ப்போம். இதுல இரும்பு சத்தும் ஃபோலிக் ஆசிடும் அதிகமா இருக்கு. அது ரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு உதவி பண்ணும். ஜூஸ் தயாரிக்கிற முறையை பத்தி பார்ப்போம். ஒரு பீட்ரூட், ஒரு கேரட், கொஞ்சமா இஞ்சி, அதோட எலுமிச்சம்பழத்துல பாதி பழத்தோட சாறு இதெல்லாம் சேர்த்து ஜூஸா அரைச்சு குடிக்கலாம். இத காலையில வெறும் வயித்துல குடிச்சா நல்ல பலன் இருக்கும். அடுத்ததா மாதுளை ஜூஸ். மாதுளை ரத்தத்தை அதிகரிக்க உதவுற இயற்கையான டானிக்னு சொல்லலாம். மாதுளையில இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவி பண்ணும். சோர்வையும் குறைக்கும். ஒரு கப்பு மாதுளம்பழத்தோட விதைகளை கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு அதை வடிகட்டி குடிக்கலாம். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், சோர்வா இருக்கிறவங்க, அடுத்து பெரியவங்கன்னு எல்லாருமே இந்த மாதுளம்பழ ஜூஸை குடிக்கலாம். அடுத்ததா முருங்கைக்கீரை ஜூஸ். முருங்கைக்கீரைய இரும்பு சத்து களஞ்சியம்னு சொல்லலாம். முருங்கைக்கீரை ஜூஸ் குடிச்சா ஹீமோகுளோபின் அளவை வேகமா உயர்த்தும். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, அதோட ஒரு ஆப்பிள் இல்லைன்னா ஒரு கேரட் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு ஜூஸா குடிக்கலாம். வெறும் முருங்கைக்கீரை மட்டும் நீங்க அரைச்சு குடிச்சீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். அதனாலதான் அதோட ஆப்பிள் இல்லைன்னா கேரட் சேர்த்து குடிச்சா டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்ததா பேரிச்சம்பழமும் திராட்சையும் கலந்த ஜூஸ். இது இயற்கையான இரும்பு சக்தி வாய்ந்த ஜூஸ். இந்த ஜூஸ் ரெடி பண்றதுக்கு 4 to 5 பேரிச்சம்பழம், 10 கருப்பு திராட்சைய ஒரு கப்பு தண்ணியில நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு காலையில அரைச்சு குடிக்கலாம். இந்த ஜூஸ் குடிச்சா உடனடியா சக்தி கிடைக்கும். ரத்த சோகை உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததா கேரட், ஆப்பிள் கலந்த ஜூஸ். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்பவே ஆரோக்கியமான ஜூஸ். இந்த ஜூஸ்ல இருக்கிற இரும்பு, விட்டமின் ஏ ரத்தத்தை சுத்தமாக்க உதவும். இந்த ஜூஸ் ரெடி பண்றதுக்கு ஒரு கேரட், ஒரு ஆப்பிள், கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து கலந்து நீங்க அரைச்சு குடிக்கலாம். அடுத்ததா பாலாக்கீரை ஜூஸ். பாலாக்கீரை ஒரு சூப்பரான இரும்பு சத்து உணவு. இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இந்த ஜூஸ் சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு உதவும். ஒரு கைப்பிடி அளவு பாலாக்கீரை, அதோட அரை எலுமிச்சம்பழம் சேர்த்து நீங்க குடிக்கலாம். இந்த ஜூஸ்களை குடிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை பத்தி பார்ப்போம். இந்த ஜூஸ்களை குடிக்கும் போது எலுமிச்சம்பழம் சேர்த்து குடிக்கணும். இதுல இருக்கிற விட்டமின் சி இரும்பு சத்து உடம்புல உறிஞ்சுறதுக்கு உதவும். ஜூஸ் குடிச்சதுக்கு பிறகு குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு டீ, காஃபி எதுவுமே குடிக்க கூடாது. தினமும் ஒரு ஜூஸ் மட்டும் போதும். எல்லாத்தையும் ஒரே நாள்ல குடிக்க வேணாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் மாத்தி மாத்தி குடிங்க. எக்ஸாம்பிளுக்கு திங்கட்கிழமை நீங்க பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். செவ்வாய்க்கிழமை மாதுளம்பழ ஜூஸ் குடிக்கலாம். புதன்கிழமை கேரட், ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம். வியாழக்கிழமை முருங்கைக்கீரை ஜூஸ் குடிக்கலாம். வெள்ளிக்கிழமை பேரிச்சம்பழமும் திராட்சை கலந்த ஜூஸ் நீங்க குடிக்கலாம். சனிக்கிழமை பாலாக்கீரை ஜூஸ் குடிக்கலாம். இப்படி குடிச்சா ஒரு மாசத்துல ஹீமோகுளோபின் அளவுல நல்ல மாற்றத்தை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ரத்த சோகை வந்ததுக்கு பின்ன மருந்து தேடுறதுக்கு பதிலா இப்ப இருந்தே இந்த இயற்கையான ஜூஸ்களை குடிக்க ஆரம்பிச்சுட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சரியான உணவு, இயற்கையான ஜூஸ் எடுத்து சாப்பிட்டு வந்தா நல்ல ரத்தமும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.